ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பதிகத்துக்கே உரித்தான ஃபார்மேட். பாட்டின் முதல் 2 அடிகள்ல நாம தப்பான வழியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துண்டு பகவானை சேவிக்காம இருந்தா என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஏற்படும் அதையும் காட்டுகிறார். அடுத்த 2 அடிகள்ல அப்படி இல்லாம பெருமாளை வழிபட்டு அவன் திருநாமங்களை சொல்லி அவன்கிட்ட சரணாகதி பண்ணி தர்மப்படி இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்தா எவ்வளவு நற்கதி கிடைக்கும் அதையும் காட்டுகிறார். ஆனா இந்த ஒரு பாட்டுல மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, முதல் 2.5 அடிகள்ல தப்பு வழியில போனா என்ன கஷ்டம்னு காட்டினார். அடுத்த 1.5 அடிகள்ல நல்ல வழியில வாழ்ந்தா எத்தகைய அனுகிரகம்னு காட்டினார். முன்னாடி உள்ள பாட்டெல்லாம் 2+2 ஃபார்முலால இருக்கும். இது 2.5 + 1.5 அந்த ஃபார்முலால இருக்கு. இப்ப 8வது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம். கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிபடைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. இப்ப பாட்டின் முதல் பாதி முதல் 2.5 அடிகள். அதாவது ஒருத்தன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டான், மரண தருவாய் வந்துருத்து, உயிர் பிரியும் தருவாய். அப்ப என்ன ஆகும்னா உறவுக்காரெல்லாம் சுத்தி வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழுவார்களாம். அதை குறிப்பிடுறார் பெரியாழ்வார். கூடி கூடி உற்றார்கள் இருந்து. உற்றார்கள்னா உறவினர்கள்னு அர்த்தம். கூடினா இந்த இடத்துல கூட்டமாகன்னு அர்த்தம். ஒரு கூடி சொன்னா போருமே, கூடி கூடின்னு இருக்கேன்னா கூட்டம் கூட்டமாக, கூட்டம் கூட்டமாக, அதாவது திரள் திரளா வந்து கூடி கூடி உற்றார்கள் இருந்து, உற்றார்களாகிய உறவினர்கள் இருந்துன்னா அமர்ந்து கொண்டுன்னு அர்த்தம். அவ என்ன பண்ணுவாளாம், கூட்டம் கூட்டமா இங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம்னு இந்த மரண தருவாயில் இருப்பவங்க சுத்தி அமர்ந்து கொள்வார்களாம். ஏன்னா அதான் சொல்றா இல்லையா, கல்யாணம்னு சொன்னா கூட பிறந்தவனா இருந்தாலும் கூப்பிட்டாதான் வரணும், மரணம்னு சொல்லிட்டா எதிரியா இருந்தாலும் கூப்பிடாமலே வரணும்னு. அதனால கூட்டம் கூட்டமா எல்லாரும் வந்துருவாளாம். கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து. இப்ப இவன் உயிர் பிரிஞ்சு போறது. அப்ப என்ன பண்ணுவாளாம், ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவன் செஞ்ச குற்றங்களை அதுக்கப்புறம் பேசக்கூடாதான். இது ஒரு அழகான கொள்கை, நம்ம சனாதன தர்மத்துல ரொம்ப நாளா பின்பற்றுவது. ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவர் செய்த தீமைகளும் பாபங்களும் அத்தோட இறந்து போச்சுன்னு நாம் கருத வேண்டும். அவருக்கு தண்டனை கொடுப்பா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இறந்து போனவர் இந்த தப்பு பண்ணார் அந்த தப்பு பண்ணாருன்னு பேசப்படாது, நல்லதை மட்டும்தான் பேசணும். சுத்தி இருக்கா பாருங்க, அவளுக்கு அபிமானம் இருக்கோ இல்லையோ இந்த நுட்பம் தெரியுமா. அதனால குற்றம் நிற்க, இவன் செய்த குற்றம் எல்லாம் நிற்கன்னா ஒரு புறம் இருக்க, லெட் இட் பி ஆன் ஒன் சைட். குற்றம் நிற்க, இவன் செஞ்ச குற்றத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நற்றங்கள் பறைந்து, பறைதல்னா சொல்லுதல்னு அர்த்தம், நற்றம்னா நல்லதுன்னு அர்த்தம். நற்றங்கள் பறைந்து இவன் என்ன நல்லது செஞ்சான் அதைத்தான் பேசுவாளாம். எங்கேயுமே கவனிச்சு பாருங்க, மரண தருவாயில இருப்பவர், ஐயோ இவர் தானே இப்படி ஒரு காரியம் பண்ணவர், இவர் தானே பெரிய பாப்பி, இவரால் தானே இத்தனை பேர் வீணா போனான், அதெல்லாம் பேச மாட்டா. ஐயோ பாவம், இத்தனை ஏதோ கொஞ்சம் மத்ததெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப அன்பு காமிச்சாரே, தாராள மனசோடு இருந்தாரே, அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஆயிடுத்தே. அதனால குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து, நல்லதைத்தான் சொல்வார்கள். இதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல சில உதாரணங்கள் காட்டுறார். என்ன உதாரணம் பாருங்க, இதை பார்த்தா இந்த விஷயத்த நன்னாவே ரசிக்கலாம். சுக்ரீவன் இருக்கானே, அவன் தான் ராமன்ட்ட உதவி கேட்டான், வாலிய வதம் பண்ணணும்னு கெஞ்சினான். ஆனாலும் அப்புறம் அவனுக்கே ராமன் மேல நம்பிக்கை வரல, ராமன் 7 மரங்களை தொலைச்சு காட்சான். ராமனுக்கு வாலியை வதைக்கக்கூடிய பலம் உண்டுன்னு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. வாலிய வதம் பண்ணவான்னு அழிச்சுட்டு போறான். சுக்ரீவனும் வாலியை சட்டை போடும் போது ராமன் பானம் போடுறான், வாலி இறந்து விழுந்துடுறான். எப்ப வாலி விழுந்தானோ சுக்ரீவன் மனசு மாறிடுத்து. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, இங்க வியாக்கியானத்திலையும் காட்டுறார். சுக்ரீவன் உடனே ராமன்ட்ட சொல்றானா, ஐயோ ராமா, இப்படி எங்க அண்ணன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேனே, வாலி இருக்கானே ரொம்ப நல்லவன்,
அவன் நினைச்சிருந்தா என்னை எப்பவோ கொன்னு இருக்கலாம், ஆனாலும் போனா போறதுன்னு என்ன வாழ வச்சான். என் நினைச்சு பாருங்க, வாலி சுக்ரீவன்ட்டு இருந்து ராஜ்யத்தை பறிச்சான், சரணாகதி பண்ணாலும் ஏத்துக்க மாட்டேன்னா, சுக்ரீவன் மனைவியா அபகரிச்சான். எத்தனையோ குற்றம் இருந்தாலும் ஒரே ஒரு தடவை நினைச்சிருந்தா சுக்ரீவனை கொண்டு இருக்க முடியும், போனா போறதுன்னு விட்டானா. அதை சொல்லி காட்டுறானோ சுக்ரீவன், அந்த ஒரு நன்மை இருக்கே, ஆனா அந்த வாலியை கொல்றதுக்கு நான் காரணமாயிட்டேனே என்று சுக்ரீவன் சொல்கிறான். இன்னொரு உதாரணம், இது பெருமாள் விஷயமாவே காமிச்சுட்டார் மாமுனிகள். என்னன்னா, கண்ணபிரான் என்ன பண்ணானா, கம்சனை வதம் பண்ணிட்டான். கம்சனுடைய மனைவி எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதா. அதை பார்த்துட்டு கிருஷ்ணன் சொன்னானா, அச்சுச்சோ, என்னுடைய மாமாவாச்சே கம்சன், அவனுடைய மனைவிகள்லாம் இவ்வளவு கண்ணீர் விடுறாளே, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேனே என்று கண்ணபிரானே சொல்கிறான். அதுக்காக கம்சவதம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல தயவு செஞ்சு இன்டர்பிரட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்கு. உடனே சார் நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க, இதை இப்படி மாத்தலாமா, அவ்வளவுலாம் இல்ல. விஷயம் என்னன்னா, என்ன இருந்தாலும் ஒரு உயிர் பிரிஞ்சுதுன்னா, ஐயோ இவர் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாமேன்னு விரோதிக்கு கூட எண்ணம் வரும். ஒருத்தன் எவ்வளவு தப்பு பண்ணவனா இருந்தாலும் அதை சொல்லாம, ஐயோ இந்த நல்லது பண்ணவன் தானே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம்ங்கிறது ஏற்படுமா. அதனால கூடி கூடி உற்றார்கள் இருந்து எல்லாம் சுத்தி கூட்டம் கூட்டமா உட்காந்துட்டு குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து, அவன் குற்றங்களை ஒதுக்கி வச்சுட்டு என்ன நல்லது செஞ்சாங்கிறத பறைந்து பேசி, பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு, பாடி பாடினா மீண்டும் மீண்டும் பாடுவது, அதற்குன்னு ஒரு டியூன் வச்சிருப்பா இல்லையா, அந்த டியூன்ல அந்த ஒப்பாரி அதை பாடி பாடி மீண்டும் மீண்டும் பாடுவார்கள். பாடி ஒரு பாடையில் இட்டு, ஆசந்தின்னு சொல்லுவாதான் பாடை, அந்த அவரை சம்ஸ்காரம் பண்ண வேண்டிய அந்த ஸ்மசான பூமிக்கு கொண்டு போறா இல்லையா, அந்த கொண்டு போவதற்கு தான் ஆங்கிலத்துல பயர்னு பேரு, தமிழ்ல பாடை என்று சொல்வார்கள். அதில் இட்டு அது மேல அந்த பிணத்தை கிடத்தி கொண்டு போறாளாம். அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, தமிழ்ல அடுத்த ஒரு சொற்றொடர் பெரியாழ்வார் பயன்படுத்துறார் பாருங்க, நரிப்படைக்கொரு பாகுடம் போலே. அதான் உடனே யார் ஞாபகம் வரணும், நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமி பெரியாழ்வார் அடிக்கடி இப்படி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். இது தமிழ்ல, இந்த ஆங்கிலத்துல நிறைய சொல்றான் இல்லையா, ஐ எம் ஆன் கிளவுட் 9 அப்படிங்கிறான். அப்புறம் இது போல நிறைய வார்த்தைகள்லாம் நிறைய பாக்குறோம் இல்லையா, இட் சுட் பி நிப்ட் இன் த பட் அப்படிங்கிறான், இந்த 11th ஹவர்ங்கிறான். அது போல நரிப்படைக்கு ஒரு பாகுடம்னா வேற ஒண்ணும் இல்ல, நரிப்படைனா கூட்டம் கூட்டமா நரிகள் இருக்கான், பாகுடம்னா பாகு குடம்னு அர்த்தம். இது ரொம்ப அழகா வியாக்கியானத்துல பிரிச்சு காட்டுறா. பாகு இருக்கு இல்லையா, ஒரு குடம் முழுக்க பாகு, அந்த பாகு குடம் தான் பாகுடம்னா இருக்கான். நரிகள் ஏதாவது மிருகம் கிடைச்சதுன்னா அதை நன்னா வச்சு வேட்டையாடலான்னு பசியோட காத்துன்னு இருக்கான். அந்த நரிக்கு உணவுக்கு என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு குடம் நிறைய பாகு கொண்டு வந்திருக்கேன்னா, நரியின் பசி இதனால தீருமா. அது போல நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலன்னா என்ன அர்த்தம்னா, அந்த யமகிங்கரர்கள்லாம் இருக்கா பாருங்க, இருக்கிற உயிர்கள் யாரெல்லாம் வரப்போறான், எந்தெந்த ஜீவராசிகள்லாம் வரப்போறது, எல்லாத்தையும் எப்படி வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி நாம எல்லாம் தண்டிக்க போறோம் அப்படின்னு நரி போல காத்துன்னு இருக்கான். அவனுக்கு ஒத்துனோண்டு ஒரு பாகுல குடத்தை கொடுத்தா அதனாலலாம் பசி யாருமா, திருப்தி வருமா. அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த குடத்தை போட்டு உடைச்சு அந்த நரி கடைச்ச பாகம் விடமாட்டேன்னு சொல்லி என்ன பாடுபடுத்தும். அது போல அங்க கொலவெறியில யமகிங்கரர்கள் காத்துட்டு இருக்கா, எந்த ஜீவராசிகள் மாட்டும் படுத்தலான்னு. ஒரே ஒரு பாகு குடம் கிடைச்ச மாதிரி இந்த ஒரு ஜீவாத்மாவை கொண்டு போய் சம்ஸ்காரத்தை பண்ணி வச்சான்னா, யமகிங்கரர்கள் பார்ப்பான், எல்லார் மேலேயும் என்ன ரிவெஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ, எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ, மொத்தமா இவன் மேல இறக்கிடுவாளாம். இதான் நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே. ஒரு நரி கூட்டம் கூட்டமா என்ன உணவு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பாகுகுடம் கிடைச்சா எல்லா நரியும் மேல விழுந்து துவம்சம் பண்ற மாதிரி, அந்த நரிப்படை போல் இருக்கக்கூடிய யமகிங்கரர்களுக்கு ஒரு பாகுகுடம் போலே இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் எப்படி கொடுக்கறாளாம். அதுலயும் பாருங்க உதாரணம் போட்டார் பெரியாழ்வார். பாகு குடத்தை என்ன பண்ணுவாளாம், கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல துணி போட்டு மூடி கொண்டு போவாளாம். ஆமா, நம்ம கோவிலே பிரசாதம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, மேல ஒரு துணி போட்டு மூடுறா இல்லையா, அது போல இதை யமகிங்கரர்களுக்கு உணவா கொடுக்கறாளாம். அதனால கோடி மூடி எடுப்பதன் முன்னம், கோடி அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம். ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில மந்திர கோடி உடுத்தின்னு பாடுறா பாருங்க, கோடி என்றால் ஆடை வஸ்திரம்னு அர்த்தம். கோடி மூடி, துணியை போட்டு மூடி, அதாவது ஒரு உணவு பொருளை எப்படி துணி போட்டு மூடி கொண்டு போவாளோ அது போல இந்த பாகு குடம் இதையும் துணி போட்டு மூடி, எதை, பிணத்தை எடுப்பதன் முன்னம், எடுப்பதுன்னா எடுத்து செல்வதுன்னு அர்த்தம், எடுத்து கொண்டு போய் ஸ்மசான பூமின்னு சொல்லக்கூடிய அந்த இடம், கிரமட்டோரியமா அங்க கொண்டு போய் சேர்த்துடுறா. இந்த நிலை வருவதற்கு முன்னம், இதான் பாட்டின் முதல் பாதி. ஆக கூட்டம் கூட்டமாக உறவினர்கள் அமர்ந்து கொண்டு இவன் குற்றத்தை விட்டுட்டு நன்மையெல்லாம் எடுத்து பாடி, பலமுறை இவன் பெருமையை பாடி அவனை பாடையில ஏத்தி, அதுக்கப்புறம் நரியின் கூட்டத்துக்கு ஒரு சின்ன பாகுகுடத்தை கொடுப்பது போல இவனை துணி போட்டு மூடி அந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள்.
அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கே, ஒரே அமங்கலமா பெரியாழ்வார் பாடிட்டாரே அப்படின்னு உங்களுக்கே தோணும். இப்போ அப்படியே மங்களகரமா மாத்த போறார். உங்களுக்கு எல்லாம் இந்த அமங்கலம் வேண்டாங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அப்படின்னா சொல்றதை கேளுங்கோ. பாட்டின் அடுத்த 1.5 அடிகள் பாருங்கோ. கௌத்துவமுடை கோவிந்தனோடு, நம்ம கோவிந்தனாகிய எம்பெருமான் இருக்கான், அவன் இருக்க எதுக்குப்பா உங்களுக்கு இதெல்லாம் இங்க போய் மாட்டிக்கணுங்கிற தேவையில்லை. சாதாரண பெருமாள் கிடையாது, கௌஸ்துபமணி அணிந்த பெருமாள், கௌத்துவம் உடை. சம்பந்தமே இல்லாம கௌஸ்துபமணியை ஏன் சொல்றாருன்னா, பெருமாள் திருமார்புல கௌஸ்துபம்ங்கிற மணி அணிஞ்சுட்டு இருக்காரு, அந்த நீலநாயக கல், அது ஜீவாத்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அந்த கௌஸ்துபமணி போல் தன் நெஞ்சில் தாங்குவதற்கு பகவான் காத்து கொண்டிருக்கிறான். அதனால கௌத்துவம் உடை, அந்த கௌஸ்துபமணியை அணிந்திருக்கக்கூடிய கோவிந்தனோடு. கோவிந்தனோடுனா இந்த எம்பெருமான் இடத்திலே, கோ என்றால் பசு, கோவிந்தன்னா பசுக்களை மேய்த்தவன். ரொம்ப எளிமையா கிருஷ்ணனா பசுமாடுகள்லாம் மேய்ச்சானே, அந்த கிருஷ்ணன் இடத்துல கூடி ஆடிய உள்ளத்தரானால். கூடின்னு சொன்னா முதல்ல சேரணும். மனசு இருக்கே, அது என்ன பண்ணணுமா, கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி. மனசு எங்கெங்கயோ தப்பான விஷயத்துல கூடி இருந்ததுன்னா வேற எங்கேயோ போகணும். கோவிந்தனோடு கூடினால் அதுக்கப்புறம் அவன் பார்த்து கொள்வான். கூடியதோடு நிக்க கூடாதான், ஆடிய உள்ளத்தரானால். ஆட வேண்டும். ஆடுதல்னா என்ன, டான்ஸ் ஆடுவதானா இல்ல, ஆடிய உள்ளத்தர்னு இருக்கு, மனசு ஆடணுமா. மனசு எப்படி ஆடும்னா, இந்த இடத்துல ஆடுதல்னா நீராடுதல்னு அர்த்தம். ஸ்நானம் பண்றது, முழுக்கு போடுறதுங்கிற பாருங்க. அது போல மனசு இருக்கே, கோவிந்தனாகிய பெருமாள் குணக்கடலா இருக்காராம். நம்ம மனசு கூடி பெருமாளோடு சேரணும். சேர்ந்தா போராது, ஆடிய அதுல அப்படியே நீராடணும். அவன் குணங்கள்ல மனசு குளிர குடைந்து நீராடணும். அப்படி அவனோடு கூடி நீர் ஆடிய உள்ளத்தரானால், அப்படிப்பட்ட மனம் கொண்டவராக நீங்கள் ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. குறிப்பிடம்னா குறிக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். சில இடம் சொல்லுவா பாருங்க, திஸ் இஸ் த பிளேஸ் மார்க்ட் ஃபார் சம்திங் பா. குறிப்பிடம்னா இங்க யமலோகம்னு அர்த்தம். நமக்கு தண்டனை கொடுப்பதற்காக குறிப்பிட்ட இடம், அதுக்குதான் குறிப்பிடம் யமலோகம்னு பேரு. குறிப்பிடம் கடந்து நம்ம மனசு கோவிந்தன்ட்ட கூடி எடுத்து, மனசு அவன் குணங்கள்ல நீராடி எடுத்துனா குறிப்பிடமாகிய யமலோகத்தை கடந்து விடலாம். கடப்பது மட்டும் இல்ல, உய்யலுமாமே, உய்வடையலாம். உய்வுன்னா ரொம்ப உயர்வுன்னு அர்த்தம். என்ன உயர்வு, வைகுண்டம் பரமபதத்துக்கு போய் பெருமாளுக்கு நிரந்தரமா கைங்கரியம் பண்ணலாமே, உய்வும் கிடைக்குமே. எப்படி மங்களகரமா கொண்டு வந்துட்டார் பாருங்க பெரியாழ்வார். கௌஸ்துவமணி போல் நம்மள திருமார்புல தாங்குறான் எம்பெருமான். பசுமாடுகளை ரட்சித்த கோவிந்தன் நம்மையும் ரட்சிப்பான். மனசு அவனோடு கூடணும், அவன் குணத்துல நீராடணும். இத பண்ணிட்டா குறிப்பிடம், தண்டனைக்குன்னு குறிக்கப்பட்ட யமலோகத்தை கடந்து போகலாம். வைகுண்டத்தை அடைந்து பெருமாளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணி உய்வும் பெறலாம். கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிபடைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால் குறிப்பிடம் கடந்து உயலுமாமே. சுற்றி எல்லா இடத்திலும் கூட்டம் கூட்டமாக உறவினர்கள் அமர்ந்து கொண்டு குற்றங்களை விலக்கிட்டு இவன் குணங்களை மட்டும் எடுத்து சொல்லி பல முறை இவனை பத்தி பாடி கடைசியா பாடையில சேர்த்து நரிப்படைக்கு ஒரு பாகு கூடத்தை கொண்டு போய் கொடுப்பது போல இவனை ஒரு துணிய மூடி கொண்டு போய் அந்த பூமியில் சேர்ப்பதற்கு முன்பு கௌஸ்துபம் அணிந்த கோவிந்தன் அவங்கிட்ட மனசை சேர்த்து அவன் குணங்கள்ல நீராடிட்டோம்னா அதுக்கப்புறம் யமலோகத்தை கடக்கலாம், வைகுண்டத்தை அடையலாம். இது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். When a man is in his deathbed, all the relatives come in clusters, sit around him, leave away all his mistakes and glorify all his good deeds, sing about him, place him on the bier and take him to the crematorium as if an offering to a group of foxes. Before attaining that state, resort to the Lord Govinda who wears the Kaustubha gem on his chest. If your mind associates with him and drenches itself in the auspicious attributes of that Govinda, you can get over Yamaloka and attain the divine abode of Vaikuntha என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் பெரியாழ்வாருடைய உபதேசம் தொடரும். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையில் இட்டு நரிப்படைக்கொரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவம் உடை கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தர் ஆனால் குறிப்பிடம் கடந்துயலுமாமே குறிப்பிடம் கடந்துயலும் ஆமே.